ஆமா சொல்லுங்கம்மா. ஐயா நீங்க பேசி நான் வந்து பதில் சொல்லி என்னைய பேச விட்டு வேடிக்கை பார்க்கல. ரெண்டு பக்கமும் சொல்லிட்டோம், சமமா எங்களோட கருத்தை வச்சுட்டோம். நீங்க சொல்லுங்க, நீங்க முடிவை சொல்லி முடிச்சு. கரெக்ட். அதாவது எல்லாரும் ஒரு நிமிஷம். ஆமா எல்லாரும் அமைதியா இருக்கு. மறந்துட்டீங்களா? நான் மறக்கிற ஆளு. நீங்க போய் மறப்பீங்களா? உங்களை போய் மறக்கிற ஆளு இல்ல. அதாவது நீங்க நம்ப மாட்டீங்க. மறக்கலன்னு சொன்னத இருங்க எனக்காக ஜீவிதத்தில் நான் ஒரு பொண்ணு மேல கொண்ட பெரியம்மாவுக்காக இல்ல நீங்க மலையாளம் அறியுன்றக்காக நான் மலையாளம் பேசிக்கிட்டு இருக்கேன். மனசிலாக சார் ரெண்டு பேருக்கும் தமிழும் தெரியும் சார், பிரச்சனை இல்லை. நீங்க தமிழ்ல அப்ப நீங்க தமிழ்ல பேசவே மாட்டீங்களே. நீங்க உங்களுக்காக நான் மலையாளம் பேச வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு உந்தப்பட்டிருக்கேம்மா நானு. சார் இது மலையாளம்னு ஒத்துக்கவே மாட்டோம் சார். நீங்க மலையாளமே இல்ல. இங்க பாருங்க, காலை சொரிஞ்சு கத்தரிக்காய் அறிவேன். புரியல. சரி இங்க பாருங்க, அதாவது அவங்க சொல்றது நியாயம்தான், நீங்க சொல்றது நியாயம்தான். அதாவது அவங்க என்ன எதிர்பார்க்கறாங்க, ஒரு கட்டிய கணவன் வீட்டுல வந்து எல்லா நேரமே நீங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம். ஒரு 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ அரை மணி நேரமோ 1 மணி நேரமோ அவங்க கூட ஸ்பெண்ட் பண்ணுங்க. அப்ப பெண்களும் பாவம் தான் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அதே மாதிரி ஆண்கள் தான் உண்மையிலே பாவம். அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ண முடிஞ்சா அவங்க ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்களா? சம்பாத்தியம் தாமா வாழ்க்கை. டைம் கிடைக்கும் போதெல்லாம் ஓடணும்மா. புரியுதா உங்களுக்கு? உங்களுக்கு புரியுதானே? எனக்கு புரியுது. ஓகே ஓகே அந்த அளவு ஓகே. என்ன கிளாரிட்டி தான் சொல்லுங்க. அதனால வந்து ஆண்களும் பாவம் தான், பெண்களும் பாவம் தான். இததான் படமும் பேசியிருக்கு. டைட்டில் வந்து ஆண் பாவம் பொல்லாததுன்னு இருக்குன்னு வெறும் ஆண்களை பத்தியா? அப்ப பெண்கள் எல்லாம் எதிர்த்திருக்கீங்களான்னு அவங்க கேக்குறாங்கல்ல. கிடையாது. இப்போ உடைக்கிறேன். நீங்க 31ஆம் தேதி வந்து படத்தை பாருங்க. உண்மையிலே ஆண்கள் பாவம் தான் பெண்களும் நினைப்பாங்க. பெண்களுடைய உலகம் என்னன்றத ஆண்களும் புரிஞ்சுப்பாங்க. அதுக்கான படமா தான் ஆண் பாவம் பொல்லாதது. சூப்பர் சூப்பர், அருமையா சொன்னீங்க. கண்டிப்பா 31ஆம் தேதி தியேட்டர்ல போய் பாருங்க. ஆண்களும் பாவம் தான், பெண்களும் பாவம் தான். ஓகேவா? ஆக மொத்தம் நான் தான் பாவம்.